ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் கூட தப்பு பண்ணி தான் அங்கே வந்திருப்பாங்க, நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நீங்கள் ஜெய்ஹிந்த்னு சொன்னதுனால சொல்கிறேன். அந்த படத்தில் இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4-5 பேர் என்னை கூட கூட்டு போகிறேன். அது வந்து ஆராய்ச்சி பண்ணி அவங்க வந்து என்ன மாதிரி ஒரு குற்றத்தில் அவங்க உள்ளே வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி தான் கூட்டு போகிற மாதிரி. ஸோ எல்லாரும் வந்து சில பேர் வந்து எமோஷனலாக வந்து தப்பு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் பின்னாடி. எதனால இந்த தப்பு பண்ணா, ஒரு 2 பேரை வெட்டிட்டு உள்ளே போனான்னா எதனால, எப்படிப்பட்ட ஆளுங்களை அவன் இது பண்ணா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ பேசிக்கலி இதுதான் ஸ்டோரி. இந்த இதுதான் தர்மம் அப்படிங்கிறது. நியாயம் தோத்தாலும் தர்மங்கிற ஜெயிக்கும். வானவில் படத்துல அது கிளைமேக்ஸ்ல பேசும்போது எங்களுக்கே அப்படி பயங்கரமா இருக்கும். எஸ், இவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவர் எப்படியாச்சும் நீங்க உள்ள போடாதீங்கன்ற மாதிரி. அதை ஜஸ்ட் லைக் படமா இல்லாம அந்த கேரக்டர் எப்படியாச்சும் கரெக்டா அவனுக்கு நடக்கணுன்ற ஒரு விஷயத்த மக்கள் பண்றாங்கல்ல, அதுதான் அது ஒரு பெரிய ஒரு ஹைலைட். ஸோ உங்களுக்கு இப்போ பீயிங் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் அது நிறைய படங்களை நீங்க பண்ணியிருக்கீங்க. பட் இருந்தாலும் வாட் கிவ்ஸ் யூ தட் ஹை? உங்களுக்கு அதே மாதிரியும் பண்ணிடக்கூடாது. யூ வாண்ட் சம்திங் நியூ, புதுசாக பண்ணணும். இல்லைனா ஐயோ அந்த படத்துல இதே பண்ணிட்டோன்ற ஒரு இது உங்களுக்கே வந்துடும். ஸோ ஹவ் யூ கீப் டூயிங் சம்திங் நியூ? அது ரொம்ப ரொம்ப தான் கஷ்டம். ஏன்னா 1986லயே சங்கர் குரு படம் பண்ணோம். அதில் போலீஸ் ஆஃபீஸர். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள். போலீஸ் ஆஃபீஸர். அதனால தான் பாவம் இந்த மாதிரி டைரக்டர்ஸுங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேன் நான். ஏன்னா வந்து சார் நீங்கள் போலீஸ் ஆஃபீஸர், சரி சொல்லுப்பா என்ன போலீஸ் ஆஃபீஸர், இதில் ஐயோ அது பண்ணியிருக்கேன்யா, இல்லை சார் ஓகே இது மாற்றிடலாம், ஐயோ அதுவும் பண்ணியிருக்கேன்யா, என்ன இந்த ஆள் எவ்வளோ தொல்லை கொடுக்குறான், எது கேட்டாலும் பண்ணியிருக்கேன்னு சொன்னால் நம்ம என்ன தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து ஏதாவது சின்ன ஒரு நடிப்பில் ஒரு சேஞ்சோ. அஃப்கோர்ஸ் ஒவ்வொரு டைரக்டருக்கு என்ன தான் இருந்தாலும், என்னை பற்றி விட்ருங்க, ஒவ்வொரு டைரக்டர் வரும்போது அவர் ஒரு கான்செப்ட் இருக்குது. இல்லை இந்த ஆளை இப்படி இந்த ஒரு ஆங்கிளில் காட்டலான்னு இருக்கும். ஸோ ஐ ரெஸ்பெக்ட் தட் வித் ஆல் த டைரக்டர்ஸ். நான் நிறைய ஆக்டர்ஸ் கூட கார் இன்டர்வியூ பண்ணுவேன். கார் ஓட்டிக்கிட்டே ஐ டூ இன்டர்வியூ. அப்போ பண்ணும்போது சில நேரங்களில் டிராஃபிக் போலீஸ் எங்களை நிறுத்துவாங்க. ஓப்பன் பண்ணனே ஹூவர் டைரக்டர் ஆக்டர் தான் ஆய் சார் நீங்களான்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. எனக்கு இப்போ தோணுது மற்ற ஆக்டர்ஸ்க்கே அப்படின்னா உங்களை வந்து பயங்கர ரெஸ்பெக்டோட பார்ப்பாங்களா? ஹவு டு போலீஸ் ஆஃபீஸர் ட்ரீட் யூ? இல்லை இட்ஸ் லைக் ஸோ ஃபார்ச்சுனேட். ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு ஆல் த போலீஸ் டிபார்ட்மெண்ட். நானும் தெரியாமல் தப்பு பண்ணிடுவேன். ஒரு தடவை ஃபோனு எல்லாம் பேசிட்டு போய் சர்றன்னு வண்டி நிறுத்து அந்த வண்டி நிறுத்திருக்கு, இன்சிடென்ட் எல்லாம் இருக்குது. சரி நிறுத்துவேன், வந்துட்டு கிளாஸ் இறக்குங்க அப்படின்வாங்க. கிளாஸ் இறக்குன உடனே அப்படி பார்த்தா ஹலோ சார் என்ன சார் நீங்கள், சரி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்வாங்க. இல்லை உண்மையிலே சாரி, அர்ஜென்ட்டான ஃபோன் தான், தப்பு தான், நான் பண்ணது தப்பு தான், தப்பான எனக்கு வேண்டாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன். அவங்களுடைய லவ் காட்டுறாங்க, பட் எங்களுடைய இது கூட. ஸோ தே ரியலி லைக் மீ. ஸோ மெனி பீப்புள் தே சே யுவர் இன்ஸ்பிரேஷன் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பண்ணலை. சினிமாவில் நடிக்கிறோம், அதில் ஒரு பாசிட்டிவான சில விஷயங்களை வச்சு பண்ணுறோம். நாட்டுப்பற்றான ஒரு விஷயங்கள் வச்சு தான் நான் படங்கள் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும். ஸோ அது அவங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிட்டு நிறைய பேர் வந்து நான் மிலிட்ரியில் போயிருக்கிறேன். அதுதான் ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது.